லவ் பர்ட் சாப்பாடு என்ன டேஸ்ட்ல இருக்கு பாப்போமா? bloody sweet. ஹலோ எவ்ரிவன். நம்ம லவ் பேர்ட்ஸ் குட்டிங்கல்ல 4 பேர்ல 2 பேர் தானா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி 2 பேர்ல ஒருத்தன் தான் இவன் டான்சிங் ரோஸ். இவங்க அம்மா கிவி கலர்லயே வரான். இன்னொரு 2 டேஸ்ல இவனும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருவான். இவன் தான் கடைக்குட்டி. இவன் பேரு ஜெனிட்சு. இவனோட பேட்டர்னும் இவங்க அம்மா கிவி மாதிரி தான் இருக்கு. ஆனா இவனோட கலர் செம்ம பிரைட்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பீகாக் ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. இவனுக்கு ஃபுல் ஃபெதர்ஸ் வந்த உடனே இவன் என்ன கலர்ல வருவான்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இவன் தானா சாப்பிடுறதுக்கு இன்னும் எப்படியும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் டெய்லி ஒரு வாட்டி மட்டும் ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம்னு இருக்கேன். அடுத்து நம்ம கோபால் ஏரியாக்கு வரலாமா? நம்ம கோபால் எப்பயுமே கிரே கலர்ல இருப்பான். ஆனா இவனுக்கு புதுசா வர ஃபெதர்ஸ் எல்லாமே பிரவுன் கலர்ல வருது. வளர வளர இவன் கலர் மாறுவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கழுத்துக்கிட்ட காலர் போட்டு விட்ட மாதிரி ஒரு ஒயிட் ரிங் ஒன்று வருது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பையன் பார்க்க என்னதான் அழகா இருந்தாலும் ஏரியாவை நாசம் பண்றதுல பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கான். நல்லா வரக்குன்னு தேய்ச்சு அவன் ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு அவனை உள்ள இறக்கி விட்டாச்சு. உள்ள இறங்கின அடுத்த செகண்டே அவன் வேலையை காமிச்சிட்டான். என்ன பண்றது, அடுத்து அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம கோழி பண்ணையை பார்க்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம கோழி பண்ணையில எத்தனை கோழி ஆட் பண்ண போறோம் தெரியுமா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஆமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உள்ள ஒண்ணுமே இல்லாம தானே இருக்கும். இன்ஸ்டால ஃபாலோவர்ஸும் ஏறல, யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறல. அதனால நம்ம கோழி எதுவும் ஆட் பண்ணல. நம்ம யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர் ஏறினாலோ இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவர்ஸ் ஏறினாலோ 1000க்கு 1ன்ற கணக்கில் நம்ம கோழி பண்ணையில கோழி ஆட் பண்ணுவோம். அதனால நீங்க இந்த வீடியோவை இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ண போற சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம கோழி எல்லாம் வெயிட் போட்டு பார்த்ததுல மொட்டைக்கழுத்து கோழியில ஹையஸ்ட் வெயிட் 300 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி வருது. அதே கருங்கோழியில பார்த்தோம்னா ஹையஸ்ட் வெயிட் 250 கிராம் வருது. நம்ம கோழிங்களுக்கு என்னெல்லாம் மெடிசன் கொடுக்கலாம்ன்றத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு டே 15 ஆஃப் நான் கோழி கொஞ்சம் வளர்க்க போறேன். கோழி சீக்கிரமா வெயிட் ஏறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.